நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் சீசன் மாதிரி எஸ்ஆர்ஹெச் இந்த சீசனும் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. மும்பை வழக்கம் போல பாதி வழியில திரும்ப ஃபார்முக்கு வந்து புயல் வேகத்துல முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் vs எம்ஐ மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். துறை தலைமுறையினருக்கு வணக்கம். எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் சீசன் மாதிரி டாமினேட் பண்ணுவாங்க, இன்னைக்கு 300 எல்லாம் அசால்ட் இந்த சீசன் அப்படின்னாங்க. ஆமா சார், அவங்க வந்து இருக்கிற பேட்டிங்க்கு வந்து நானும் எதிர்பார்த்தேன் அவங்க நல்லா அடி விளையாடுவாங்கன்ட்டு. ஆனா அந்த பேட்டிங் வந்து சில மேட்ச் அடிக்கிறாங்க, சில மேட்ச் வந்து மிஸ் ஆயிடுது பேட்டிங்கு. ஆனா பவுலிங் வந்து எல்லா மேட்சும் மிஸ் ஆகுது. அதான் ப்ராப்ளம். எனக்கு எஸ்ஆர்ஹெச்ல என்ன சிக்கலா படுது அப்படின்னா, அவங்க வந்து 300 டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி பிளேயர்ஸை சூஸ் பண்ணது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி படுது. தப்பு இல்ல, தப்பு இல்ல. அது இப்ப இருக்கிற பேட்டிங்க்கு 6 பேர், அந்த 6 பேர் நான் சொல்றேன், ஏன்னா மனப்பாடம் ஆயிடுச்சு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், கிளாசன், நம்ம ரெட்டி, அப்புறம் அந்த அன்கித் வர்மா 6 பேர். அது தவிர கம்மின்ஸ் இருக்கான், இஸ் an ஆல்ரவுண்டர். ஸோ குட் சைடு இருக்குது. ஓகே, பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சாலிடா இருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற இந்த 6 பேர் போச்சுன்னா மீதி இருக்கிற 5 பேர் வெரி புவர் போலிங். இல்ல, எஸ்ஆர்ஹெச்ல ஹர்ஷல் பட்டேல் தான் நல்லா போட்டிருக்காரு. ஆமா, 11 விக்கெட் ஏதோ ஒண்ணு. ஆனா அவரோட எக்கானமி வந்து 9.75 இருக்கு. அவர் போன வருஷம் மாதிரி போடல. அவர் வந்து நீங்க பேட்டிங் நல்லா விளையாடிட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு மாதிரி டைட்டா போடுவாரு. ஒரு கடைசியில வந்து அந்த யார்கர்ஸ் அப்புறம் இந்த ஸ்லோயர் ஒன்றும் நிறைய போட்டு பண்ணுவாரு. ஆனா இவங்களுக்கு வந்து 2-3 மேட்ச் பேட்டிங் சொதப்பிட்டாங்க அவங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அவர் ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து ரோலே இல்லாம இருக்கு. ஓகே, ரெண்டாவது வந்து போன வருஷம் மாதிரி அவருக்கு போட முடியல. போன வருஷம் ரொம்ப நல்லா போட்டார், பிரில்லியண்டா போட்டார். இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் போடுறாரு. மத்த போல சரியில்லை. கமின்ஸர் நிறைய ரன் கொடுக்குறாரு. ஷமி போச்சு, கமின்ஸ் போச்சு. ஷமி ஒஸ்ட். ஷமி நானா இருந்தா ஷமியை டிராப் பண்ணுவேன். நான் யாரா இருந்தாலும் சரி, அவரை உடனே கிரேட் பாலர்னு உடனே எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எப்படி டிராப் பண்ணலாம், பூம்ராக்கு ஈக்குவல்பாங்க. பூம்ராவே சரியா போறாங்கன்னா உட்காந்து வைக்க வேண்டியதான். ஏன்னா அவருக்கு வந்து இன்ஜுரி இருக்கிறதுனால ஃபுல் எஃபர்ட் கொடுக்க மாட்டேன்றாரு பூம்ரா. ரைட். பட் ஷமி வந்து ரொம்ப ஃபீட் பண்றாரு பேட்ஸ்மேனுக்கு. கண்டவன் வந்து அடிச்சுட்டு போறான் அவரு. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். இப்போ ஒன்றும் இல்லை, பிரின்ஸ்னு ஒருத்தர் என்ன அன்னோன் குமார்க்கு என்ன போலிங் போடுறாரு அவரு. ஒவ்வொருத்தரும் என்ன போலிங் போடுறாங்க மீடியம் பேஸ். இந்த வருஷம் வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி, சர்ப்ரைஸ், ஷாக்கிங், பிளசன்ட் ஷாக். இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ அருமையா போலிங் போடுறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டீமும் 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர். பிரமாதமா இருக்கு இந்த. அது எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்லயே வந்து டிராவிஸ் ஹெட் அவரோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கண்டிப்பா அவரோட ஃபார்ம் வந்து அவர் 100% இல்ல. ஒவ்வொரு டைம் விளையாடுற மாதிரி இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா விளையாடுற மாதிரி தோணுது எனக்கு. நம்ம சேவாக் ஒரு கமெண்டேட்டர் தெரியுமா, எல்லா ஓவர்சீஸ் எல்லாம் வந்து கமிட்மெண்ட் இல்லாம வெகேஷனுக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் வெகேஷன்ல இருக்க மாதிரி தெரியுது எனக்கு அவரு. வேற கிளாசன்லாம் சீரியஸா விளையாடுறாங்க. கிளாசன் கமின்ஸ்லாம் உயிர் கொடுத்து விளையாடுறாங்க. இவர் கொஞ்சம், ஏன்னா எல்லா மேட்சும் இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு, உள்ள போய் உட்காந்துறாரு. ஓகே, சீனியர் பிளேயர் இங்க இருந்து கைட் பண்ணலாம், உள்ள இருந்து ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மென்ட். ஆமா, பிளேயிங் லெவல்ல இருந்து அதை பண்ணாம பண்றாரு. ஓகே, போன வருஷம் மாதிரி 100% கொடுக்கல அவரு, அவ்வளவுதான். ஓகே, பட் இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, அப்புறம் அடிக்கவே இல்லை. நம்ம அது மிஸ்டேக். பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல வேற போயிருக்காரு உள்ள. அதெல்லாம் எங்கால் உங்கால் சார், நல்லா தெரியும் சார் அது எப்படி நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் கணக்கே கிடையாது. காட் ஃபாதர் இருந்தா நீ வில் பிகம் A+க்கே போயிடுவீங்க நீங்க. ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி. அது எவ்வளோ பேர் பிளேயர்ஸ்குள்ள நீங்க போய் பேசினா தெரியும். பொறுமைன்னு இருக்காங்க அவங்க. அவனுக்கு எப்படி கொடுத்தாங்க, அவனுக்கு இது ரொம்ப பிளேயர்ஸ்குள்ள ஒரு இது டிவைட் பண்ணிடுச்சு, இந்த கோஆப்ரேஷன் இல்லாம. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அவங்க பேசிடுவாங்க, நான் ஏன் அடிக்கணும், நீ தானே A+, நீ ஐடி அப்படிம்பாங்க. நீ தானே 12 கோடி வாங்குற, நீ ஐடி அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா அது கிரீவன்ஸ் இருக்கும் உள்ள. ஓகே, எஸ்ஆர்ஹெச் ஓப்பனிங் ஆகுது, இந்த மேட்ச் அடிப்பாங்க, அடுத்த மேட்ச் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா மிடில் ஆர்டர் தொடர்ச்சியா ஃபெயில் ஆகுறாங்க. அவங்க கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட்டே கிடையாது. நிதிஷ் ரெட்டி ரொம்ப ஃபெயில் ஆகிறாரு. அவர் வந்து போன வருஷம் நிறைய அடிச்சாரு, இந்த வருஷம் அடிக்கல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து கிளாசன் பரவாயில்ல, அவர் இருக்கிறதுக்குள்ள கிளாசன் தான் கொஞ்சம் பரவாயில்ல. அபிஷேக் அண்ட் கிளாசன் தான் அடிக்கிறாங்க. மற்ற 2, 3, 5 இவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அபிஷேக் கூட ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு, 141, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுக்குறாரு அவரு. பட் போதாது, நீங்க சொல்ற மாதிரி எல்லா மேட்ச் அடிக்கணும் அவரு. கொஞ்சம் ஷார்ட் செலெக்ஷன் பார்த்து பண்ணணும், எல்லா பாலும் அடிக்கக்கூடாது. அதுதான் அந்த பூரானுக்கும் அதே ப்ராப்ளம் தான், அபிஷேக் அதே ப்ராப்ளம்.
அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நாம டிஸ்கஷன் ஆரம்பத்துல ஒரு தடவை பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பிச் கொடுத்தா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்ற ரீசன்ட் மேட்சஸ்ல கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. கரெக்ட். பட் ஆனா இவ்வளவு சாலிட் பேட்டிங் வச்சுட்டு எப்படி கொலாப்ஸ் ஆறாங்கன்னு தெரியல. அதான் சார் 300ன்ற டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. எல்லா பிச்சுக்கும் ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் இல்லாம ஆல்ரெடி ஆடுற பிளேயர்ஸ் மட்டும் இருந்தா போதும். நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் கேர்லெஸ் பேட்டிங் பை டிராவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன். அபிஷேக்கை விட்டுருங்க, ஏன்னா அவர் இப்படிதான் ஆடுவாரு, இப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய மேட்ச் படுறது பேட்ல, சில மேட்ச் பட மாட்டேங்குது. ஓகே, அவரை விட்டுருங்க. டிராவிஸ் ஹெட் ஒன்னும் அடிக்கல இந்த வருஷம். அண்ட் இஷான் கிஷனும் ஒரு மேட்ச் அடிச்சு அதுக்கப்புறம் ஒன்னும் அடிக்கல. ஓகே, இதுதான் அவங்களை வந்து இது பண்ணுறது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பிகாஸ் இஷான் கிஷன் செஞ்சுரி அடிச்சார். அதுக்கப்புறம் அவர் வந்து சரியா பண்ணல. தென் நிதிஷ் ரெட்டி டோட்டலா ஃபெயிலியர் இந்த வருஷம். கீ பொசிஷன்ல இருக்காரு வேற அவரு. அதனால என்ன ஆகுது, ஒரு டக்குன்னு மிடில் ஆர்டர் ஒரு பயம் வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கம்மின்ஸ் தான் அந்த அன்னிக்கெட் வந்து சின்ன பையன், அவன் எப்படி விளாட்றான்னு ஒன்றும் தெரியாது. விளாண்டுருக்கான், நல்லா விளாண்டுருக்கான். கம்மின்ஸ் தான் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ 1 2 3 4 டெய்ல் அப்படி வந்து டீம். அதான் ப்ராப்ளம். போலிங்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஜாம்பா இல்லாத பெரிய மிஸ்டேக். அது என்னன்னு தெரியல. ஜாம்பா ஏன் ஊருக்கு போனா தெரியல. இன்ஜுரி, அந்த இன்ஜுரிலாம் வெளியே தெரியல, எங்கேயும் அடிப்பட்ட மாதிரி தெரியல. எங்காவது ஹோட்டல் ரூம்ல வரைக்கும் உண்டாரான்னு தெரியல. இன்னொன்னு சார், இப்போ காலைல ஒன்று படிச்ச என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட், கம்மின்ஸ் ரெண்டு பேரும் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ப்ரிப்பரேஷன் வேமா முடிச்சிட்டோன்னா அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது ஓவர் டைம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இவங்க ஐபிஎல் பிசிசிஐ வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து 2 ட்ரிக் பண்றாங்க. ஒன்னு வந்து ஃபுல் சீசன் விளையாடுறது இல்லை, கடைசியில போர்ட்ல கூப்பிடுவாங்க, சொல்லி வச்சுருவாங்க, நான் இருக்க விளையாண்டுருக்கேன், நீ என்ன கூப்பிடு அப்படிம்பாங்க. ஒன்று கூப்பிட்டுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் போர்டே சொல்லிடுச்சு நான் என்ன பண்றது அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி உடனே பிசிசிஐ வந்து நம்ம போர்டுக்குள்ள சண்டை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் வரும்போது வரமாட்டாங்க, மினி ஆக்ஷனுக்கு வருவாங்க. ஏன்னா ஆக்ஷனுக்கு வந்தா 4 கோடி 5 கோடி, மினி ஆக்ஷன் வந்தா 15 கோடி 20 கோடி. இதான் அவங்க ட்ரிக்கே. இதை வந்து ஸ்டார்க் பண்ணாரு, கம்மின்ஸ் பண்ணாரு, நிறைய பிளேயர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினே எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவரே சொன்னார் ஒரு கமெண்ட், இவங்க வேணுன்ட்டே மினி ஆப்ஷனுக்கு வராங்க இவங்க அப்படின்னாரு. கரெக்ட். அது ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணுவாங்க, இங்கிலாண்டும் பண்றாங்க. இப்போ இங்கிலாந்து பாருங்க, ஒரு சீசன் தான் ப்ரிப்பரேஷன் கேம்ப்னு போயிடுவாங்க, அந்த பிளே ஆஃப் விளையாடவே மாட்டாங்க. அவன் அந்த பிரான்ச்சைஸ் அவனை நம்பி டீம் எடுத்துட்டு அப்புறம் பைத்தியக்காரன் ஆயிடுவான். அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேன் பண்ணணும். நீ நடுவில் போனா பேன், இருந்தா ஃபுல்லா விளையாடு, எங்களுக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடணும். முதல்ல கதறிண்டு வந்த பணத்துக்காக கதறிண்டு வருவாங்க மறுபடியும். அப்புறம் போர்டு கூட்ட கூட போக மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போல்ட் இருக்கான், நீ இந்த மாதிரி என்ன டெஸ்ட்டு கூப்பிட்டேன்னா எனக்கு ஒரே வேணான்னு சொல்லிட்டு நியூசிலாந்து போர்டே வேணான்ட்டான். இஸ் நாட் வித் நியூசிலாந்து போர்டு, தெரியல. அவன் நியூசிலாந்து போர்டு ஒரு மேட்ச் நியூசிலாந்துக்கு எதுவும் விளையாடுறதில்லை. அவன் ஒன்லி ஐபிஎல் அண்ட் 2-3 டோர்னமெண்ட் ஏசியா 20 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபுல்லாக கமிட்டட் டு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ், கண்ட்ரியே வேணான்ட்டான். அது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஏன்னா இந்த லீக்ல ஃபுல்லா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் கண்டினியூஸா ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு, பேட் கமின்ஸ் வந்து சரியா ஆடல. மேக்ஸ்வெல் வந்து என்னைக்கு அடிச்சிருக்காரு, அவர் ஃபெயில் ஆகுன்னு சொல்றீங்க, என்னைக்கும் அடிச்சது இல்லை. அவரை மாதிரி ஒரு லக்கியஸ்ட் கிரிக்கெட்டர் பார்க்கவே முடியாது. என்ன முதல்ல 14 கோடி 15 கோடி வாங்கிட்டாரு, இப்போ 4 கோடி 5 கோடி வாங்குறது, அவ்வளோதான் வித்தியாசம் வரைய. மற்றபடி என்னைக்கும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது ஃப்ரான்ச்சைஸ் மடையன்கன்ட்டு ப்ரூவ் பண்ணது மேக்ஸ்வெல் தான். ஓகே சார், மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசும்போது பேக் டு பேக்காக 3 வின் கண்டினியூஸா பண்ணியிருக்காங்க, பெரிய இருக்காங்க அவங்க. அது வந்து அதுதான் மும்பை இந்தியன்ஸ். அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஒன்றும் இல்லாத டீமாக இருந்தவங்க திடீர்னு என்னடானாக்க நாங்கள் தான் கிங்குன்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஹேபிட் அது. இப்போ பாருங்க, எல்லாரும் அடிப்பாங்க, அந்த வெறி வந்தவொடனே எல்லாரும் அடிப்பாங்க. போலிங்கும் பிரமாதமாக செட் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஓ, டிசிஏ மோஸ்ட் பேலன்ஸ்டு டீம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மும்பை இந்தியன்ஸை மோஸ்ட் பேலன்ஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு டேஞ்சரஸ் டீம், எஸ், தே கேன் மேக் அப்செட். அது காரணம் வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க, 2 bowler 2 பேட்ஸ்மேன்.
ஒன்று வந்து சூரியகுமார், இன்னொன்று வந்து நம்ம அவன் பேர் என்ன திலக் வர்மா. ரெண்டு பேரும் வந்து சாலிட் பேட், டேஞ்சரஸ் பேட். ஓகே. பிளஸ் அப்கோர்ஸ் ரோஹித் சர்மா போன மேட்ச் வந்து ஃபார்ம்ல வந்துட்டாரு. ஹர்திக் பாண்டியா வர நினைச்ச நேரம்லாம் அடிப்பாரு. பட் ஹர்திக் பாண்டியா வந்து பெரிய ஸ்கோர் பண்றது இல்லை, 30-40 தான். ஏன்னா அவர் கடைசியில் தான் வராரு. ஓகே. போலிங்ல போல்ட் அண்ட் சாண்ட்லர் இவங்க ரெண்டு பேரும். நடுநடுவுல கரண் சர்மான்னு ஒருத்தர் மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறாரு. விக்னேஷ் புத்தூர் ஒருத்தர் வராரு. ஆமா, அவர் மேட்ச் வின் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. டீம் நல்லா செட் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ண தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா உள்ள 3 கேப்டன் இருக்காங்க. ஹர்திக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு ரோஹித் சர்மா இருக்கான், சூரியகுமார் இருக்கான், சாண்ட்னர் வேற கேப்டன். கரெக்டா சொன்னீங்க. சாண்ட்னர் வேற இருக்கான். அது இல்லாம பிரான்ச்சைஸ் டாப்பே வந்து உட்காந்துருக்காங்க கிரவுண்ட்ல. சவுக்கு எடுத்துன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பாக்கிறதுக்கு வந்து பயந்துன்னு உட்காந்துருக்காங்க. பராசக்தியே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஓகே. திலக் வர்மாவோட சொந்த ஊர்ல மேட்ச் நடக்க போகுது இன்னைக்கு. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட கிரவுண்ட்ல நடக்க போகுது, வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. கிரவுண்ட் எப்படி இருக்கு? அவர் என்ன பண்ணணும், அவர்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். நல்ல பிளேயர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர். ரோஹித் சர்மா தான் அவரை பிக் பண்ணாரு. ஆந்திரால போய் பிக் பண்ணிட்டு வந்தாரு. ஓகே. யூஸ்வலா வந்து மும்பையில் அப்படியே குஜராத் அந்த இடத்துல எடுப்பாங்க. ஆந்திரால போய் பிக் பண்ணிட்டு வந்து விளையாட வச்சு ரைட். அவர் இனிஷியலா ரொம்ப ரிஸ்க் எடுத்து விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் 5 பால் he wants to hit 5 sixes. அங்கதான் ப்ராப்ளமே. அது வந்து டேஞ்சரஸா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா அவருக்கு லக்கில் பழைக்கிறார் 2-3. பட் அந்த மாதிரி விளையாடக்கூடாது. முதல் நான் திருப்பி சொல்றேன், என்னோட பையனு சொல்ல, இது ஐபிஎல்ல ஸ்டாண்டர்ட் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன்னாக்க சாய் சுதர்சன். எப்படி மாடல் பேட்ஸ்மேன் அப்படிதான் விளையாடணும். அப்படி விளையாட அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து யாருக்கும் கம்மி இல்லை. எல்லாரோடையும் ஈக்குவலாக தான் பண்ணிட்டு இருக்கான், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் விக்கெட் லூஸ் பண்ணாம. அண்ட் நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு கேப் கலர், அந்த கலருக்கு போயிட்டு இருக்கலாம். ஓகே. இன்னொன்னு, ஹைதராபாத் அவங்களோட அவே கேம்ஸ்ல தோத்தாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்க சொந்த கிரவுண்ட்லயே தோக்குறாங்க. நாளைக்கு அவங்க என்ன மாதிரி பிட்ச் வந்து பிட்ச் தான் இருக்கு. என்ன பிட்சா இருந்தாலும் சார், போலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. போலிங் வீக்கா இருக்கு. பேட்டிங் வந்து ரிலையபிள் பேட்டிங் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்ராமோ KL ராகுலோ அந்த மாதிரி ஒரு சாய் சுதர்ஷனோ அந்த மாதிரி ஒரு ஆங்கர் பிளேயர் இல்லாம இருக்கு. அதுதான் மெயின் திங். நம்பர் 3ல ஒரு ஆங்கர் பிளேயர் இருந்தால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. 1. செகண்ட் வந்து போலிங் ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. என்ன போலிங் போட்டாலும் சரி கிடையாது. 2வது ஷமியெல்லாம் எடுக்கவே கூடாது, அவ்வளவு மோசமா போட்டிருக்காரு. அவன் பேரை கெடுத்துட்டாரு அவர். அதனால தான் சொல்றேன், நீ வேணா ஹர்ஷல் பட்டேல் அந்த மாதிரி வச்சு போலிங் போடலாம். நட்ராஜன் எல்லாம் விட்டுறக்கூடாது, ஒழுங்கா வச்சிருக்கணும் டீம்ல. அவர் விட்டாங்க. பட் வாட் எவர் இட் இஸ் too late. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சார். லாஸ்ட் சீசன்ல 19 விக்கெட் எடுத்து போட்டு நட்ராஜன். ஆமா சார், அவர் டெல்லிக்கு போயிட்டார் சார். ஆமா அதான் சொல்றேன். இல்ல, டெல்லி வந்து they are giving 10.5 crores. 75 என்னது 10.75 crores, சாரி. அது மாதிரி. ஸோ எல்லாருமே அவரோட ஒர்த்து தெரியும், ஆனா விளையாட வைக்க மாட்டேன்றாங்க யாரும். பட் இந்த மாதிரி இன்ஜுரி ஆனாக்க nobody will take him hereafter. that is too bad. இந்த தீபக் சஹார் போட்டி போடுறாரு போல இருக்கு. மும்பைல ஐ எம் நாட் ஹாப்பி வித் 2 players. ஒன்னு வந்து ரிக்கில்டன், ஒன்னு வில் ஜாக்ஸ். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா 2 பேரும் வேஸ்ட். அந்த டீம்ல they don't fit in. ஓகேயா? டெஃபினட்டா வந்து they could have taken some other player or they can drop and play all the local players. போல்ட் சாண்ட்னர் 2 பார்ட்னர் மட்டும் விளையாடினா கூட போதும் அவங்களுக்கு. இவங்க 2 பேரும் மோஸ்ட் யூஸ்லெஸ். மும்பைல வந்து நம்ம தீபக் சஹார் விளையாடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க வந்து 4 ஓவர் போட்டதே கிடையாது சிஎஸ்கேல. 1 ஓவர் போடுவார், 2 ஓவர், 3 ஓவர்ல உள்ள போடுவார். ஒரு மேட்சுக்கு மேட்ச் 4 ஓவர் போடுறாரு, உயிரை கொடுத்து ஃபீல்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஓவர் போட்டா அதிகமா ரன் கொடுத்துடுறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓவர் வாங்கி போட்டு ரொம்ப கன்சிஸ்டன்டா போட்டு. இதுவா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னாக்க, லிவிங் மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன். மும்பைக்குன்னா உயிரை கொடுத்து விளையாடுற, சென்னைக்குன்னா விளையாடல, அந்த மாதிரி தோணுது எனக்கு. ஓகே சார். ஓவராலா இன்னைக்கு ஓவராலா வந்து மும்பை இருக்கிற வெறியில அவங்க என்ன பிச் கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க. இல்ல, போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஒரு மாதிரி ஒரு நேரம் சாம்பியன்ஷிப்ல போறாங்க அவங்க. போட்டிக்கு சிஎஸ்கே இல்லை அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க வந்து நல்ல இதில் போறாங்க. SRH வந்து நோன் ஃபார் கொலாப்ஸ். பேட்டிங் போலிங் 2த்துலயும் கொலாப்ஸ். அதனால
பட் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி எஸ்ஆர்ஹெச்க்கு இருக்கு ம் பேட்டிங்ல. இதே பேட்டிங் கிளிக் ஆச்சுனாக்கா லைக் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, ம். டிராவிஸ் ஹெட், இவங்க 3 பேர் கிளிக் ஆச்சு, கிளாசன் 4 பேர் கிளிக் ஆச்சுனாக்க இவங்க bowling அடிக்கக்கூடிய சக்தி இருக்கு அவங்களுக்கு. ம் ஸோ ஒரு மிராக்கிள் கேன் ஹேப்பன், ம் T20 மிராக்கிள். ம் ஆனால் ஜென்ரலா வந்து அண்ட் ஆல்சோ ஆன் பேப்பர் மும்பை இஸ் சுப்பீரியர். ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ 250 எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 250 வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிற அளவு மும்பை பண்ணிடுவாங்களா? மும்பை வந்து சோக் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஓகே, ஆனா 250 அடிக்கிற அளவுக்கு டீம் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். 2 வீக் பாயிண்ட் இருக்கு, ஆ, அதுதான் நான் சொல்லிட்டு அது சரியாயிடுச்சுன்னா ஓகே. அந்த 2 வந்து எனக்கு தெரிஞ்சு அடிக்க போதில்லை அவங்க. ம் ம் In my opinion, they are not going to say. So that means they are playing with 4 batsmen. ம் ரோஹித்தும் ரொம்ப இது எலாட்டிக், ம். இந்த மேட்ச் அடிப்பா அடுத்த மேட்ச். சூரியகுமார், திலக் வர்மா, திலக் வர்மா, ம். ஹர்திக் பாண்டியா, அவ்வளவுதான் 3 நமன்தீர். ஆ? நமன்தீர். நமன்தீர், ஓகே சாரி, நமன்தீர் 4 பிளஸ் சாண்ட்னர், ம் அந்த மாதிரி 2-3 பேர், தட்ஸ் ஆல். இவங்க ரோஹித் சர்மா வந்து போன மேட்ச் வந்து அட்டகாசமா ஆடி இது பண்ணாரு. அவர் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச் மட்டும் விளையாடுவார் போல இருக்கு, அது மாதிரி தெரியுது. ஆ. இல்ல அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் மேட்ச், ம் ம் அதனால தான் அவர் பிரமாதமா. ஏன்னா சில ஷாட்லாம் இவங்க லெக் சைடில் போட்டு கொடுத்தாங்க, அது வேற விஷயம். பட் நான் என்ன சொல்றேன், சில இதுல கேர்ஃபுல்லா விளையாடினார், ம் அந்த லீன் பண்ணி கேர்ஃபுல்லா விளையாடினார். அந்த இது தெரியுது, அவுட் ஆகக்கூடாது, ம். அந்த டெண்டன்சி இருந்தது. அது வந்து பிகாஸ் சிஎஸ்கேன்னு, அதனால ஒரு ஸ்கோர் செட்டில்னு சொல்லலாம். ம். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஆர்ச்சர் வந்தாரு, பண்ட் வந்தாரு, ரோஹித் வந்தாரு. அது ஓகே, அது வேற தனி. அது இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா கூட இங்கிலாந்து ஆர் ஆஸ்திரேலியானாக்க ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் எடுத்துருவாங்க, ம் 6, 7, 8 பொழந்துருவாங்க இந்தியாவை. அது எப்பவுமே ஆகக்கூடியது, அந்த மாதிரி ஆகும் அது. இங்கிலாந்துன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, அவங்க வந்து 2019ல ஒரு ஒரு கேம் ஆடினாங்கல்ல ஓடிஐல, வந்து எடுத்த உடனே அடிதடியா எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு நாங்க வந்து ஓடிஐல 500 ரன் அடிக்க போறோம் அப்படின்ற ஒரு இதுல ஆடினாங்க. ஆமா. ஆனா நம்ம வந்து எப்படா 500 ரன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த போது மொத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மொத்தம் 46 மேட்சஸ்ல. அது பாஸ்பால், அத பாஸ்பால் கேம்னு பேர் இருக்கு, அதாவது மெக்குலம் பேரு பாஸ்பால். ஓகே, அவனோட கோச்சா இருக்கிறதுனால அந்த மாதிரி. அது இந்த மாதிரி விளையாடினாக்க அப்படியே ஈக்குவல் டு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங். அதுதான் அங்கதான் வர்றேன். ஆமா, அங்க வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் சீசன் பாத்துட்டு இந்த சீசன் அப்படிதான் ஆகும். இங்கிலாந்து 2.0 மாதிரி இருக்கு. திருப்பி இந்த வேர்ட் எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. ஓகே, அது மாதிரி எவ்ரிடே பண்ண முடியாது. அந்த மாதிரி அதிரடி ஆட்டம் ஆடினாக்க ஒரு நாள் பலிக்கும், ஒரு நாள் பலிக்காது. ஏன்னா இங்கிலாந்துல 350 ரன் கூட அடிக்க முடியல. அப்படிதான் அவங்க அதே ஆடி பாகிஸ்தான்ல வின் பண்ணாங்க, ஆனா இந்தியாவில வந்து அழிஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல பலிக்கும், ஒரு இடத்துல பலிக்காது. இந்த அதிரடி ஆட்டம் வந்து வெரி வெரி ரிஸ்கி. அது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள். இப்ப சுனில் நாராயண் ஒருத்தருக்கும் அவன் தான் எக்ஸாம்பிள். அதிரடி ஆட்டம் ஆடுறான், எவ்வளவு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதான். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.